ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். நம்ம சேனலோடைய லாஸ்ட் பூ வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி பார்டர் லேஸ் வச்சு தாங்க கட்டியிருக்கேன். என்ன அதில் மறிக்குழந்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து சவுக்கியால் வச்சு கட்டி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பார்டர் லேஸ் வந்து 2 வரி வர மாதிரி எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு நூலை வந்து கட்டி விட்டுருங்க. இப்போ அந்த நூல் கட்டின முடிச்சுக்கு மேலேயே அந்த சவுக்கியாலையை வந்து வச்சுக்கணும். வச்சு இந்த மாதிரி எப்பவும் போல் பூ முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா அந்த கீழே இருக்கிற காம்பை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து மல்லிகைப்பூ வைக்க போகிறேன். மல்லிகைப்பூ வந்து ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி வைக்கணும். அதாவது முந்தின பூவோட காம்பு தெரியாத மாதிரி வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு 2 மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு மல்லிகைப்பூ மட்டும் சென்டர் வைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு ஒரு சுற்றிட்டு இடது பக்க விரலில் வந்து பின்பக்கமாக அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு தான் வலது கையை எடுக்கணுங்க. நீங்கள் அப்படியே சுற்றிட்டு லூஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூவெல்லாம் உருகி விழுந்துடும். எப்போவுமே ஒரு சுற்றிட்டு ஒரு விரலை வந்து பின்னாடி பக்கம் வந்து நூலை பிடிச்சிக்குங்க. 5 பூ மல்லிகைப்பூ வச்சுட்டு அடுத்தது மறுபடியும் இலை வைக்கிறேன். இதுலேயே எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த காம்பை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இல்லை உங்களுக்கு வந்து அந்த பச்சை கலர் இலை அதிகமாக தெரியணும்னா 2 மல்லிகைப்பூ கூட இடையில வைங்க. இல்லை பூ கம்மியாக இருக்குதுனாலும் மல்லிகைப்பூவை கம்மி பண்ணிவிட்டு அந்த இலையை ஜாஸ்தியாக வைங்க. பார்க்கவும் அழகாக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி 5 மல்லிகைப்பூ வச்சு அதுக்கு அடுத்தது வந்து இலை வச்சுருக்கேன். இப்போ அடுத்த செட்டும் அதே மாதிரியே கட்டுறேங்க. ஒவ்வொரு தடவை பூ வைக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். முந்தின பூவோட காம்பு தெரியாத மாதிரி இறக்கி வைக்கணும். அதே மாதிரி ஒரு சுற்றிட்டு விரலில் வந்து இப்படி பின்னாடி பக்கம் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு தான் வலது கையை எடுக்கணும். இதே போலவே உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ சுற்றிக்கிங்க. லாஸ்ட்டாக 2 சுற்றிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பிக்கணுங்க. உங்களுக்கு கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஷேப்பே தெரியாது. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். லாஸ்ட்டாகவும் இலை வேணா வச்சுக்கோங்க. அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த காம்பு அதே மாதிரி அந்த ரோப்பு வந்து லேஸும் எச்சா இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் முடிச்சு போட ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி பூ முடிச்சு போட்டுக்கலாங்க. அந்த காம்பு மேலே படுற மாதிரி நல்லா 2 முடிச்சு போட்டுக்குங்க. உங்களுக்கு இன்னும் நீளமாக கட்டுறதுக்கு வேணாலும் அந்த ரோப் விட்டு கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மெயினாக ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து ஃப்ளவர் ஜுவல்லரி செய்வாங்க இல்லைங்களா, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம விளையல் மாதிரி யூஸ் பண்ணலாம். கொண்டை சுற்றி வைக்கலாங்க. நல்லா வளைவாக அழகாக இருக்கும். இதை நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கைக்கு தாங்க செஞ்சுருக்கேன். இப்படி கைக்கு வந்து விளையல் மாதிரி 2 கையிலையும் போட்டு விட்டுக்கலாங்க. ரோப் மட்டும் கொஞ்சம் சேர்த்து விட்டு கட் பண்ணிக்கிங்க. அழகாக பின்பக்கமாக கட்டிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.